ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அண்ணா திமுக இவர்கள் ஆட்சி செய்கின்றது போதும், ஒரு மாற்றம் வர வேண்டும். போதுமா இல்லையா தம்பிகளா? என் மனசுல நிறைய பேசுறதுக்கு வார்த்தைகளா வரல. ஏன்னா மனசுல அவ்வளவு பாரம் எனக்கு. என்ன பாரம்னா 57 ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளுக்கும் நாம் வாய்ப்பு கொடுத்தோம். 57 ஆண்டுகள் என்றால் அரை நூற்றாண்டிற்கு மேல். அதாவது நாம் பிறக்கலாம், நீங்க நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு காலமா திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து இன்னும் இந்த பகுதியெல்லாம் பாருங்க, குடிக்கிறது தண்ணி கிடையாது. ஆத்தூர்ல 1200 அடி 1300 அடி போர் போடணும். எத்தனை பேருக்கு 1200 அடி போர் போடுறது வசதி இருக்கும்? இங்க நீர்நிலை எல்லாம் இருக்கு. இந்த மாவட்டத்துல தான் காவிரி ஆறு ஓடுது. ஆனால் காவிரி ஆறுல ஆண்டுதோறும் 50-100 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலந்துட்டு வருது. ஆண்டுதோறும் கலந்துட்டு வருது. நம்ம கேட்கறது அந்த மிச்ச நீர், அந்த மிகை நீர், உபரி நீரைத்தான் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து சேலத்தில் அங்க பார்த்தா சரபங்க ஆத்துல கலக்கணும், அது இணைக்கணும். அவ்வளவுதான். சரபங்க ஆத்துல இணைச்சது பிறகு அங்கே திருமணிமுத்து ஆறுல இணைக்கணும். சரபங்க ஆறு வந்து ஓமலூர் ஏற்காடு தொடர்ச்சி மலை கல்வரை சேர்வராயன் மலையிலிருந்து வருது. அது ஓமலூர் வழியாக சென்று புலாவரியில போய் சேருது. அதன் பிறகு அது திருமணிமுத்தார், சேலம் நகர நடுவில் ஒரு சாகரை பார்த்திருப்பீங்க. சாகரை தான் திருமணிமுத்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தண்ணி, அங்க இருக்கிற தண்ணீர்ல தான் கோவில்ல பூஜை பண்ணாங்க. அந்த ஆத்துல போற தண்ணி இன்னைக்கு இந்த 2 கட்சியும் சேர்ந்து அதை சாக்கடையா மாத்திட்டாங்க. அந்த தண்ணி அந்த நினைப்புல பரமத்தி வேலூர்ல போய் சேருது, காவிரியில் போய் சேருது. அங்கிருந்து இணைச்சு இங்க வசிஷ்ட நதி இங்க இருந்து இந்த மலையில இருந்து வருது, ஆத்தூர் மேல் மலையில இருந்து வருது. அந்த நதியில சேர்த்தா இந்த வசிஷ்ட நதி வெள்ளாறுல போய் சேருது. வெள்ளாறுல இருந்து மணிமுத்தாறுல சேருது. மணிமுத்தாறுலாம் பெச்சாறுல போய் தண்ணி. இதெல்லாம் இந்த மேப் எல்லாமே எனக்கு நல்லா அர்த்தப்படியா. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கெங்க போகுது, எப்படி என்னென்ன செய்யணும், விவசாயத்துக்கு என்ன செய்யணும், நீர் மேலாண்மைக்கு என்ன செய்யணும், வேலை வாய்ப்பு உருவாக்குறது என்ன செய்யணும். அதனாலதான் அந்த ஆதங்கத்தோட தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஒரு மாற்றத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாருங்க. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இந்த இரு கட்சிகளை பார்த்து வெறுப்புல இருக்கிறாங்க. கொள்ளடிச்சு 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 தேர்தல் நேரத்தை 500, 1000 கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றதுமா அதிகமா சொல்றது பெண்களுக்கு தான். நான் அவங்ககிட்ட தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இரு கட்சிகளும் முதல்ல உங்க தாத்தாவை